பண்டவிடம் சொல்லணும் அப்பன் ஜோர் பண்டவிடம் சொல்லணும் நீங்கள் இப்படி செய்யக்கூடாது. நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கு சந்தர்ப்ப தரவும் இது குழந்தை உங்களுக்கு எல்லாம் காந்துட்டாங்க. சபைக்கு அனுமதியை கேட்காமல் முறித்து கொண்டு போவது மேலே மிகவும் கௌரவ உறுப்பினர்களை மதிக்காத மாதிரி தான் எங்களுக்கு கருதுகிறது. சபையை கொண்டு போறீங்களா? தாண்டி போறீங்களா? தாண்டி போறீங்களா? இல்ல தாண்டி போறீங்களா? தாண்டி போறேன்னா போங்க. தாண்டி போறேன்னா போங்க. தயவு செய்து தாண்டி வந்து அன்றைய தினம் நீங்கள் அயந்தாவில் இல்லாத ஒரு விடயத்தை நடத்தியிருந்தீர்கள். அது சம்பந்தமாக உரையாடுறதுக்கு உங்களுக்கு ஒரு நேரம் தேவை. தயவு செய்து கூட்டத்துல கலக்கேன்னா வேலைக்கு கூட்டம் ஒரு விடயங்களை கலைத்தால் அது முடிந்த பின்பு உடனடியாக சபையை மதித்து நாங்கள் இதோடு சபை கலைக்க போறோம் சொல்லி கூறிட்டு தான் ஏதாவது பிரச்சனை இருந்தா கலைக்கிறதை முறைப்படி கலைக்கப்படுகிறது. இதுல ஒரு விடயத்தை நான் கௌரவ உறுப்பினர்களுக்கு தெரியப்படுத்துறேன் என்னென்றா, அன்றைக்கு முதலாவது தினம் இடம்பெற்ற கூட்டத்தொடரில் இவர்கள் தனிப்பட்ட முதல்வர் ஆளணி தேர்வுக்கு 3 பேர் தேவைன்னு சொல்லி எந்த விதமாக அஜெண்டாவில் குறிப்பிடப்படவில்லை. அப்ப அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எங்கட கட்சி சார்பில் இருக்கிற 12 பேரும் இதுக்கு மறுப்பு தெரிவித்து இன்றைக்கு நாங்கள் கடிதம் கொடுக்க போறோம். இதுன்ற பிரச்சனைகளை பற்றி நீங்க ஆராய்ந்து நீங்கள் உங்கள் சுயமான முடிவுக்கு வரலாம் என்று நாங்கள் தெரிவித்துக் கொள்றோம். இது சம்பந்தமா நான் கௌரவ செயலாளரோட இதை பற்றி கலைக்க போகிறோம். உங்களை கட்சி சார்பாக நாங்கள் சரிப்படுத்தி கலைக்க போறோம். இங்க தெரிவித்துக் கொண்டு வெளியேறுகிறோம். இந்தியா கூட்டத்தில் என்ன அஜெண்டா அடிபட்டு வந்திருக்கு? வெறும் வெள்ள பேப்பர்ல என்ன அஜெண்டா அடிபட்டு வந்திருக்குது? வெறும் வெள்ள பேப்பர். காமர்த்தியால கூட்டத்துக்கு வேற என்ன இதா? வெறும் வெள்ள பேப்பர் அஜெண்டாவே நடந்தாலும் தயவு செய்து இது முதல்வர் அராஜகமாக வந்து இந்த சபையை நடத்தியலாம். நான் இப்ப கேட்கிறேன், இப்ப சுகாதார குழுக்கு வழங்கப்பட்ட அனுமதியை நான் வாபஸ் வாங்குவதாக முன்மொழிகிறேன். உறுப்பினர்கள் கையெழுத்தி வாபஸ் அனுமதி இல்லாம செய்யுங்க. சுகாதார குழு அனுமதிக்கப்படவில்லை. அதை நான் வழிமொழிகிறேன். சுகாதார குழுக்கு அனுமதி இல்லை. அதே போன்று என்னுடைய விளையாட்டுத் துறையினரும் நான் கோராசா ஆகிய நான் இதை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. இந்த உறுப்பினர் பதவியை அதாவது சுகாதார குழு சபையில் அனுமதிக்கப்படவில்லை. ஒத்துக்கொள்கிறீர்களா இல்லையா? உறுப்பினர்கள் கையெழுத்துங்க. தயவு செய்து கையெழுத்துங்க. சுகாதார குழு சபையில் அனுமதிக்கப்படவில்லை. அதே பிறகு சுகாதார குழு அனுமதிக்கப்பட்ட கூட்டம் கூட்டினால் சட்டவிரோத கூட்டமாக கருதப்படும். இன்றைய தினம் அதாவது சுகாதார குழு தேர்வு மட்டுமே இடம்பெற இருப்பதாக அஜெண்டாவில் வந்தது மட்டும் தான் இடம்பெற்றதாக குறிப்பிட்டிருந்தார். அப்படி பார்க்க போயிருந்தால் முதலாவது அப்ப அந்த 3 பேரையும் அவர்கள் தங்களுடைய தேவைக்காக உள்வாங்குவது சம்பந்தமாக குறிப்பிட்டிருந்தார். அதை நாங்கள் தயவு செய்து சபையில் இருக்கிற அனைவருமே ஏற்றுக்கொள்ள முடியாத காரணம் என்று சொல்லி சொன்னா அது அது அதனால வேற இல்லை. அப்ப அதை நான் ஒருத்தருமே ஏற்றுக்கொள்ள கூடாது. அதன் தாற்பயத்தை தயவு செய்து சுகாதார குழு அனுமதி முதல்ல கேட்டதுக்காண்டி கொடுத்தது. கலைச்ச உடனே கூட்டத்தை நாம தவறாமலை நடத்துறோம். மாநகர சபையை தவறாமலை நடத்துறோம். கலைக்கிறதுக்கு சந்தர்ப்பத்தை நாம எழுப்பி ஓடுறோம். என்ன மாநகர சபை நடத்துறீங்களா? மேலராக நடந்து
கலைக்க வழிக்கல நீங்கள் சமய குழப்பாங்க நெட்டில பாக்குறதா முழுக்களும் சமய இன்றைக்கு கூட்டமே நடைபெறவில்லை, சுகாதார குழு அனுமதிக்கப்படவில்லை. தயவு செய்து இதுக்கு கையெழுத்து எல்லாரும் சுகாதார குழு அனுமதிக்கப்படவில்லை. அடுத்த கூட்டத்தில் சுகாதார குழு தெரியப்பட வேண்டும். சுகாதார குழு அனுமதிக்கப்படவில்லை. முன்மொழிந்து அழைக்கப்படவில்லை. யாழ்ப்பாண மாநகர சபையின் 23ஆம் தேதிய குழு கூட்டம் தெரிவதற்காக தொடங்கப்பட்ட கூட்டத்தின் தொடர்ச்சியாக குழு கூட்டங்களை தெரிவு செய்வதற்கான ஒரு விசேட கூட்டம் இன்று யாழ்ப்பாண மாநகர சபை மேயர் தலைமையிலே யாழ்ப்பாண மாநகர சபையில் இடம்பெற்றிருந்தது. இந்த நிகழ்விலே நாங்கள் அன்றைய போல் அல்லாமல் சுமூகமான முறையிலே குழுக்களை தெரிவு செய்வதற்காக எங்களது சகல ஒத்துழைப்புகளையும் வழங்கியிருந்தோம். ஆனாலும் அந்த குழு கூட்டம் முடிந்த பின்பு உறுப்பினர்கள் பலரும், நான் மட்டுமல்ல பலரும், பல கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் எழுந்து தமது கருத்துக்களை தெரிவிப்பதற்காக சந்தர்ப்பங்களை கேட்ட பொழுது எதை வேண்டுமென்றாலும் எழுத்தில் கொடுங்கோ, அடுத்த கூட்டத்தில் பார்க்கலாம், இந்த கூட்டத்தில் ஒன்றும் செய்யலாது என்று சொல்லி தான் தந்த இடத்தை விட்டு போன பொழுது நாங்கள் அவங்க கேரோ செய்து மறைத்திருந்தேன். சபையின் நடுவிலே அமர்ந்து மறைத்திருந்தேன். தயவு செய்து எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தாருங்கள். ஆனால் எந்த ஒரு முதல்வரும் செய்யாத ஒரு பிரச்சனையை அம்மா அவர்கள் செய்திருக்கிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நாங்கள் மக்களாலே தெரிவு செய்யப்பட்டு வந்தவர்கள், வட்டாரத்திலே வெற்றி பெற்று வந்தவர்கள். நான் மீண்டும் அதே வட்டாரத்தை வெவ்வேறு சின்னங்களிலே வெற்றி பெற்று வந்தவர். எனது பிரச்சனையை, எனது மக்களின் பிரச்சனையை நான் கதைக்கிறேன்னு சொன்னால் தெருவிலே இருந்து கதைக்க முடியாது, தெருவிலே இருந்து கத்த முடியாது, சபை கூட்டத்தில் கதைக்க முடியும். அதற்குரிய சந்தர்ப்பங்களை வளர்க்காமல் இவ்வாறான முறையிலே வளமைக்கு மாறாக இந்த ஒரு நான் இரு முதல்வர்களோடு இவோட 3வது முதல்வரோடு பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இந்த முறை மாதிரி எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் எந்த ஒரு முதல்வரும் நடந்து கொண்டது இல்லை. இன்றைக்கு நடந்து கொண்ட விதமானது எமக்கு மிக மன வருத்தத்தையும் ஒரு ஏமாற்றத்தையும் அளிக்கிறது. இவ்வாறான முறையிலே சபையை கொண்டு நடத்துவாராக இருந்தால் இந்த சபை கடைசி வரைக்கும் ஒரு பெரும்பான்மை சபையை நடத்துவதைப் போல நடத்த பார்க்கிறார்கள். பெரும்பான்மை இல்லாத ஒரு தொங்குமுறை சபை என்பதை எவ்வளவு அந்த எள்ளில் வேணும் வெள்ளின் முனியன வேலும் கிஞ்சித்தேன்னு நினைக்காமல் பெரும்பான்மை சபையை நடத்துவதைப் போல நடத்துவதற்கு முடியாது. ஏனென்று சொன்னால் 23 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 13 பேர் இருக்கிறார்கள். எப்பொழுதும் இபிடிபி அந்த பண்டிகை பின்னால் இருக்கிற குட்டி திரிகிற மாதிரி தனக்கு எந்த நேரம் சப்போர்ட் பண்ணுமென்ற நினைவிலே இருந்து கொண்டு எப்பொழுதும் தான் பெரும்பான்மையுடன் பிரிவேன் செய்யலாம் என்று சொல்லி நடத்த பார்க்கறது நல்லதாக இல்லை. அந்த சபையின் மாண்பை மதித்து நாங்கள் இன்றைக்கு இந்த குழப்பத்தை விளைவிக்காமல் இருந்திருக்கிறோம். எங்களது ஜனநாயக உரிமையை வெளிப்படுத்த கேட்டு செய்திருந்தோமானாலும் சபையின் ஒரு மாண்பை மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் என்ற ஒரு மதிப்பிச்சு நாங்கள் செய்திருக்கிறோம். அப்படி இல்லாமல் அவர்கள் கேட்கிறார்கள் ஏனைய விடயங்களை பற்றி குறிப்பிடும்படி எந்த ஆக்டில் இருக்குது, மாநகர சபையின் ஆக்டில் இருக்குன்னு கேட்கிறார்கள். இதே முதல்வரம்மா கீழே இருக்கும்போது எந்த ஆக்டின்படி ஏனைய விடயங்களை கதைத்தார் என்பது நான் அவரிடமிருந்து இந்த ஊடகங்கள் வாயிலாகவும் அறிய விரும்புகிறேன். அவருடைய நேரையும் கேட்டிருக்கிறேன். கீழே இருக்கும்போது ஒரு கதைக்கு போனது ஒரு கதை என்று சொல்லி இது என்பிபி உறுப்பினர்களும் இருக்கிறார்கள், அவர்களுக்கும் தெரிந்திருக்கும். எங்களுடைய காங்கிரஸ் உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். சகலருக்கும் முன்னாலே நடந்த சம்பவம். ஆக கீழே இருந்த ஒரு கதை மேலே இருந்த ஒரு கதை என்பதை தயவு செய்து நிறுத்திவிட்டு சபை உறுப்பினர்களின் ஜனநாயக கோரிக்கைக்கு மதிப்பளிக்குமாறு ஊடகங்கள் வாயிலாக நான் கோரிக்கை விடுக்கிறேன். தேசிய மக்கள் சக்தியில் வேட்பாளராக இருந்து ஃபைனலாக மட்டத்தில் தெரிவு செய்யப்பட்டான் சண்முகநாதன் பிரதீபன். இன்று நடைபெற்ற கூட்டத்தின் அடிப்படையில் இது எந்த ஒரு உறுப்பினர்கிட்ட பேச்சையும் கேட்கப்படாமல் மேயர் அவர்கள் தன்னிச்சையாக தன் முடிவை எடுத்து கூட்டம் முடிந்தது என்று சென்று விட்டார். சில உறுப்பினர்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் எல்லோரும் மக்கள் பிரச்சனையை தான் கதைக்க இந்த சபையில் ஒன்று கூடுவது வழமை. ஆனால் இந்த கூட்டத்தில் எதுவித மக்கள் பிரச்சனையையும் பேச முடியாமல் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்திய விதமாக மேயர் அவர்கள் சென்று விட்டார். இந்த மாநகர சபை உறுப்பினர்களாக வெளி ஒரு ஆள் நடத்துகிற மாதிரி தான் அந்த சபை இடம்பெறுகின்றது. உறுப்பினர் இல்லாத ஒருவர் மேலே
வெளியிலிருந்து இயக்குவது போல் இந்த கூட்டங்கள் இயக்கப்படுவதாக நாங்கள் சந்தேகிக்கின்றோம். இது மக்கள் தொடர்பான ஒரு சபை. எனவே இந்த சபையை நீண்ட காலமாக தொடர வேண்டுமாக இருந்தால் மேயர் அவர்கள் தன்னிச்சையாக முடிவு எடுக்காமல் பொது மக்களின் நோக்கோடு இந்த சபையை நடத்தி சென்றால் மேலதிகமாக இந்த சபையை தொடரலாம். இல்லாவிட்டால் இந்த சபையை கலைக்க வேண்டியதான் ஏற்படும். எனவே மேயர் அவர்கள் தன்னிச்சையாக முடிவை எடுக்காமல் பொதுநலன் சார்ந்து பொதுவாக முடிவு எடுத்தால் சிறப்பாக இருக்கும் என்பது தேசிய மக்கள் சக்தி சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்வோம். அனைவருக்கும் வணக்கம். நான் யாழ் மாநகர சபையில் இந்த வருஷம்தான் புதிதாக அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியில் சார்பில் போட்டியிட்டு வெற்றி வேட்பாளர். மாநகர சபையின் நடைமுறைகள் எனக்கு புதிது. ஆனாலும் இந்த மாநகர சபையில் இன்றைக்கு ஒரு அமர்வு நடந்திருக்கிறது. இது கடந்த அமர்வின் தொடர்ச்சியாக நடைபெற்ற அமர்வு. ஏறக்குறைய ஒரு 30 நிமிடங்களுக்கு குறைவாகத்தான் இந்த அமர்வு நடைபெற்றிருக்கின்றது. குழுக்களின் தெரிவு தொடர்பாக அங்கே ஏற்கனவே திட்டமிட்டபடி அந்த சுகாதார குழுவுக்கு கடந்த வாரம் நடைபெற்ற கூட்டத்திலே யாரை நியமிப்பது என்பதில் பெரிய சர்ச்சைகள் இருந்தது. ஆனால் இன்றைய தினம் வந்தவுடனே எங்களோட மேயர் அம்மா அவர்கள் அந்த குழுவில் இருந்த அங்கத்தவர்கள் விவரத்தை வாசித்தார்கள். முன்னே இருந்தவர்கள் இருவர் டக்கண்டு அதை ஏற்றுக்கொண்டார்கள். அவ்வாறு ஏனைய குழுக்களும் மலமள என தெரிவு செய்யப்பட்டது. அதற்கு பின்பாக இங்கே முதல் கூறியது போல எமது அங்கத்தவர்கள் இந்த மாநகர சபையின் கடந்த கூட்டத்தின் சில ஏற்பாடுகள் சட்டத்துக்கு சட்ட ஏற்பாடு உடையதா என்பது பற்றிய சந்தேகங்களை கேட்பதற்கும் வேறு சில கருத்துக்களை முன்மொழிவதற்கும் ஒரு சந்தர்ப்பம் வழங்குமாறு கேட்டு வந்தார். குறிப்பாக கௌரவ உறுப்பினர் தர்சானந்த் அவர்கள் நேரடியாகவே மாநகர முதல்வர் அவர்கள் இந்த சபையை மூடுகின்ற போது சபைக்கு முன்பாக வந்து தனக்கான அந்த வாய்ப்பினை வழங்குமாறு கேட்டு வந்தார். அவருக்கு குறுக்கே அவர் அமர்ந்திருந்து ஒரு சிறிய போராட்டம் மாதிரி அதனை விழித்திருந்த போதும் எதனையுமே கருத்தில் கொள்ளாது கௌரவ முதல்வர் அவர்கள் தானாகவே தான் எடுத்த முடிவிலிருந்து சற்றும் பின்வாங்காமல் அவ்வாறே எழும்பி நகர்ந்திருக்கின்றார். உண்மையில் இது ஏற்கனவே திட்டமிட்டபடி இந்த செயற்பாடுகள் நடைபெறுவது போலாகவும் கௌரவ உறுப்பினர்களின் கருத்துக்கள் அங்கே சொல்வதற்கான வாய்ப்புகள் தொடர்ச்சியாக வழங்கப்படுவது மறுக்கப்பட்டிருப்பதையும் நாம் உணர முடிகின்றது. அதேபோல கடந்த கூட்டத்திலே 3 பேர் நியமனத்துக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறதுக்கு நாங்கள் மாநகர சபையில் அனுமதி வழங்கியிருந்தோம். அந்த விஷயம் கூட ஒரு நிகழ்ச்சி நிரலில் வராத விஷயம். அது தொடர்பான கருத்துக்களையும் இன்றைய அமர்வில் எங்களோட கட்சி சார்ந்த உறுப்பினர்கள் கேள்விக்குட்படுத்த இருந்தார்கள். யாரை போட்டிருக்கிறீர்கள், அது சட்ட ஏற்பாடு உடையதா என்ற விஷயங்களை இன்றைய தினம் கேட்பதற்கு திட்டமிட்டிருந்தோம். அதற்கும் எங்களுக்கு ஒரு சரியான சந்தர்ப்பம் வழங்கப்படாமை மனவருத்தத்தை தருகின்றது. தொடர்ச்சியாக மாநகர சபை ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமானே அனைத்து கௌரவ உறுப்பினர்களையும் அவர்கள் மதித்து நடக்கின்ற மாண்பினை வளர்த்து கொள்வதே சிறப்பானதாக அமையும் என நான் கருத்து. நீங்கள் கதைக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை தங்களை தெரியலைன்னு சொல்லி மக்கள் பிரச்சனை கதைக்க விளக்கிட்டாங்க. சபையை நிறுத்தி போட்டு மேயர் சென்றுட்டாங்க. அந்த குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கீங்க. அதை வச்ச குற்றச்சாட்டுக்கு நான் உங்களை பதில் சொல்கிறேன் என்றால், இந்த கூட்டம் நடந்த கூட்டமானது 2025 6ஆம் மாதம் 23ஆம் தேதி மாதாந்த பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அந்த பொதுக்கூட்டத்திலே உள்ள அஜெண்டாவின்படி சகல நிகழ்ச்சி நிரல் உள்ளபடி தொடர்ந்து சகல குழுக்களும் தெரிவு செய்யப்பட்டு, சகல குழுக்களும் என்றால் நிலையியல் குழுக்கள் தெரிவின் போதுதான் சில குழப்பங்கள் ஏற்பட்டது. மீது அனைத்து நிகழ்வுகளும் சரியான முறையில் அங்கு நடாத்தப்பட்டது. அதன் அடிப்படையிலே நிலையியல் குழுக்கள் தெரிவிலே எங்கள்ட குழுக்களில் முக்கியமாக 3 குழு இருக்குது. நிதிக்குழு, மராமத்து குழு, சுகாதார குழு. அந்த சுகாதார குழு தெரிவில் சில குழப்பங்கள் ஏற்பட்டதால் என்னென்று சொன்னால் நாங்கள் இந்த எல்லாரையும் இதுக்கு உள்வாங்கினால், ஏண்டா இப்போ கூடிய ஆசனங்கள் உள்ள கட்சியை தேசிய மக்கள் சக்தி, அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ், மற்றது இலங்கை தமிழரசு கட்சி அப்படியானவர்களையும் 3 கட்சியிலையும் ஒவ்வொருவரையும் உள்வாங்கி ஏனைய கட்சிகளையும் நாங்கள் அந்த குழுக்களோடு இணைத்து கொண்ட நாங்கள் ஒரு குழுவில் 6 பேர் கொண்ட குழு. ஆனால் சுகாதார குழு தெரிவின் போது சில குழப்பங்கள் ஏற்பட்டதால் நான் என்ன செய்தேன் என்று சொன்னால், முதல்வராகிய நான் இந்த குழுவை
இன்றைய தினம் அதை ஒத்திவைத்தேன். அனைத்து நிகழ்வுகளும் அன்றைய தினம் நிறைவு செய்யப்பட்டது. இன்று மட்டும் கூப்பிட்ட அவைகளுக்கு அழைக்கப்பட்ட இந்த கூட்டத்தின் சாராம்சம் என்னென்றால், இந்த கூட்டமானது யாழ் மாநகர சபையின் 2025 6/23 நடைபெற்ற மாதாந்த கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டதான் இன்று எதிர்வரும் 2025 6/27 வெள்ளிக்கிழமை முற்பகல் 9:30 மணிக்கு சபா மண்டபத்தில் கௌரவ முதல்வர் திருமதி மதிவேணி விவேகானந்தராஜ் அவர்களின் தலைமையில் நடைபெற உள்ளது. இக்கூட்டத்துக்கு தாங்கள் தவறாது சமூகம் அளிக்கும்படி தாயுடன் கேட்டுக்கொள்வேன். இதுதான் இன்றைய சாராம்சம். இதன்படி நான் இன்றைக்கு நிலையற் குழுக்களின் மிகுதியை தெரிஞ்சு அதை சுகமான முறையில் முடிச்சிட்டேன். முடிஞ்சோடனே நான் முதல்வர் அந்த இருக்கையை விட்டு எழும்பிட்டேன். எழும்பினது பிறகு நாங்கள் ஏனைய விடயங்கள் கதைக்கணுமெண்டா ஏனைய விடயங்கள் நான் இன்றைக்கு இந்த அஜெண்டாவில் குறிப்பிடவும் இல்லை. அதோட ஏனைய விடயங்கள் கதைக்கணும்னா அடுத்த மாதம் அந்த கூட்டத்தில் கதைக்கலாம். முதல்வர் அந்த இருக்கையை விட்டு எழும்பினது பிறகு நாங்கள் கதைக்க வேணுமென்று குறுக்க இருந்து எங்கள்கிட்ட கோரிக்கைகளும் காரியங்களும் கொண்டு சொல்லி அந்த ஒரு விஷம போக்காக நடந்து கொண்டதை எனக்கு ஒரு மன வருத்தம் அளிக்கும். அவ்வளோ அந்த விஷயம். தலையீடு இருப்பதாக எதிரணி உறுப்பினர்கள் குற்றம் சுமத்தியிருக்கிறார்கள். வெளிநபர்கள் என்றால் யாரை சொல்லி நம்ம எனக்கு தெரியல. மாநசபை உறுப்பினர்கள் அல்லாத வெளிநபர்களுடைய மாநசபை இல்லாத வெளி உறுப்பினர்கள் யாரும் இங்கே இல்லை. உறுப்பினர்கள்லாம் எங்களோட கூட இணைந்து தங்களுடைய தேவைகளுக்கு வந்து போயினர். யாழ் மாநகர சபையின் இன்றைய விசேட அமர்வின் போது குழப்பமான சூழ்நிலை ஒன்று ஏற்பட்டது. இது தொடர்பில் மாநகர சபை உறுப்பினர்கள் மற்றும் மாநகர முதல்வர் ஆகியோர் கருத்து தெரிவித்தனர்.